அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இடியாப்பம் ஆப்பத்துக்கான அருமையான சைட் டிஷ் தான் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ப்ளைன் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் வந்து நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பைசஸான இப்போ மசாலாஸ் என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2-3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மீடியமான வெங்காயத்தை நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இதில் வந்து 2 மீடியமான சைஸ் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீ வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி பொடிசாக கட் பண்ணது 3 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியமான சைஸ் வந்து. இப்போ இதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எண்ணெயிலே வந்து மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கலர் வரும். இப்போ வந்து நம்ம இது வதங்கிறதுக்கு தேவையான ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெந்து வரத்துக்காக நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி விடுறேன். இப்போ வந்து அடுத்து வந்து நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து கறி மசால் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயும், ஒரு 6-7 சின்ன வெங்காயமும், நான் ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சது சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நான் சால்னாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிறத ஜாரில் உள்ளதை வந்து நான் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சால்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி விசில் வச்சு விட்டுறலாம். இது ஒரு விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் தோசை இட்லிக்கெலாம் அருமையாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.